நண்பர்களுக்கு வணக்கங்க. ஒரு சூப்பரான அருமையான டாடா எஃப்எஃப்சி 407 வண்டி பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த வண்டி வந்து மாடல் பார்த்தீங்கன்னா 2016 ரீ நம்பருங்க. 2018 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குங்க. இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து 3100 வீல் பேஸுங்க. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் 57 பிசி 4299ங்க. 2016க்கு 2023 ஜெயம் கோச்சில் கரூரில் தாங்க ரீபால் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி டிஃப்ரெண்ட் டேக்ஸ் கட்டின வண்டிங்க. வண்டியோட எஃப்சி கண்டிஷன் பார்த்தோன்னா 15 ஏப்ரல் 2027 வரல இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026 வரல இருக்குங்க. 3 மாதம் கரண்டில் இருக்குங்க. நண்பர்களே, நம்ம சேனலை புதிதாக பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து சேருங்க. பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2026ங்க. 7 மாதம் கரண்டில் இருக்குங்க. டேக்ஸின்னு பார்த்தீங்கன்னா 18 ஜனவரி 2033 வரையிலும் இருக்குங்க. இந்த வண்டி வந்து நீங்கள் எப்படி போட்டாலும் பார்க்கணும், அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள், சீட்டு கண்டிஷனாக இருக்கட்டும், வண்டி பாடி கண்டிஷனாக இருக்கும், பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வண்டியோட ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சு பாக்ஸ் இருக்குங்க, சப்வூஃபர் 4 பொருத்தி இருக்காங்க, கேப்பன் செட்டு இருக்குங்க, ரொட்டேட்டர் இருக்குங்க, லேசர் லைட் இருக்குங்க, ஸ்மோக்கர் இருக்குங்க, ஏர் டோர் வந்துடுங்க, ஏர் ஆரன் வந்துடுங்க. அந்த அளவுக்கு தெறிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4மே வந்து ஒரிஜினல் தாங்க. ரேடியல் டயர் பொருத்தியிருக்காங்க. அதுமாதிரி இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்து நாகர்கோவிலில் தாங்க பார்க்கணும். இந்த வண்டி பார்ட்டி கேட்குற ரேட் வந்து 31,50,000 கேட்குறாங்க. வாங்க அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாது கட்டு தாங்க அடிச்சிருக்காங்க. நாமக்கல்லில் மாது கட்டு தாங்க. நண்பர்களே, இந்த வண்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் அப்படியே இப்போ வேலை பேசுனா அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாங்க, எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த வண்டி தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளே உள்ள கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பாருங்க